ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விளாக்ஸ். ஆடி மாதம் பிறந்தாலே அனைத்து கோயில்களில் மட்டும் இல்லைங்க, வீட்டில் கூட பூஜை புனஸ்காரம் இது மாதிரி விசேஷங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பண்டிகை அப்படின்னாலும் சரி, வீட்டில் யாரும் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா கூட நம்ம முதல்ல செய்கிறது பாயசமாக தான் இருக்கும். இன்னைக்கு ஆடி மாதம் அரிசி பாயசம் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னுட்டு அரிசி பாயசம் பண்ணினேன். வாங்க அந்த அரிசி பாயசம் இவ்வளோ ஈஸியாக குயிக் செய்யலாம் அப்படிங்கறது சொல்றேன். இப்ப 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா அந்த தண்ணி எல்லாம் போக காய வச்சுக்கலாம். வெயில்ல காய வைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாதுங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் சும்மா பிளேட்ல கொட்டி வச்சாலே பேன் கீழே வச்சீங்கனாலே உங்களுக்கு அது நல்லா காஞ்சி வந்துடும். இந்த பாயசம் நல்ல ரிச் அண்ட் கிரீமியா நல்ல டேஸ்டியா செம்மையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே உங்களுக்கு காஞ்சிருச்சு. ஸோ இதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நொய் மாதிரி, அதாவது பல்ஸ் மோடில் ஒரு போட்டு எடுத்துக்க போகிறோம். குறைன்னு, அதாவது நொய் பதத்துக்கு இருக்கணும், இது மாதிரி இருக்கணும். இதோட நான் 2 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு உடச்சி வச்ச அரிசி குருணை இருக்கு இல்லையா, நொய்யின்னு சொல்லுவோம், இதை இதில் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும் பச்சரிசி. அதோட நம்ம உடச்சி வேற வச்சிருக்கோம் இல்லையா, அதனால இது நல்லா வெந்துடும். இந்த அரிசி நல்லா வெந்து அப்சர்வ் ஆயிடுங்க. அந்த தண்ணியை நான் கொஞ்சம் இழுத்துக்கும். நீங்க கைவிடாம அடிப்பிடிக்காம மட்டும் கலரி விடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைம்ல நம்ம பால் சேர்க்கணுங்க. பால் நல்லா காய்ச்சின பாலை இதில் தேவையான அளவுக்கு, இப்போ நான் இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பாயசம் நல்ல ரிச்னஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல க்ரீமியாகவும் இருக்கும். அதாவது நம்ம அரிசியில் தான் செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க. இப்போ வீட்டில் யாரும் கெஸ்ட்டு வந்தால் உடனே இதை செஞ்சிடலாம். இப்போ இந்த ஆடி மாதம் பிறந்ததுனால ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது ஏதோ ஒரு நாளில் இது மாதிரி அரிசி பாயசம் பண்ணி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணி சாமி கும்பிடுங்க. ரொம்பவே நல்லதுங்க. இந்த அரிசி பாயசம் பச்சரிசியில் நம்ம பண்ணியிருக்கோம், அதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பால் ஊற்றி நல்லா திரும்ப ஒரு கலக்கி விடுங்க. நல்லா 1 நிமிஷம் கலந்து விடுங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்க்கணுங்க. வெல்லம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் உங்கள்கிட்ட இல்லை, பனை வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னாலும் பனை வெல்லமோ அல்லது நாட்டு சக்கரை அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெல்லம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 5 அச்சு எடுத்திருக்கேன். அந்த 5 அச்சை நான் நல்லா உடைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் கல் மண்ணெல்லாம் கிடையாதுங்க இந்த வெள்ளத்துல, அதனால டைரக்டா நான் உடைச்சி இந்த பாயசத்துல சேர்த்துக்கிறேன். நீங்க சப்போஸ் உங்கள்கிட்ட நீங்க வெல்லம் வச்சிருக்கீங்க, அதுல கல் மண் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி பாகு மாதிரி கரைச்சி, வெள்ளத்தை கரைச்சி, அதாவது பாகுனா ரொம்ப பாகுபதம் பார்க்க வேண்டியது இல்லை, வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. அது கல்லு மண் தூசி எல்லாம் இருந்தா, இப்போ என்னது சுத்தமான வெள்ளங்கிறதுனால நான் டைரக்டா அப்படியே போட்டுட்டேன். இப்போ வெள்ளத்தை போட்ட உடனே உங்களுக்கு பாருங்க, இந்த கலரே உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா அழகா கேரமலைஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கலரு. அந்த ஒயிட் கலர்லேருந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு அவ்வளோதான், நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். இப்போ நான் முந்திரி பாதாம் வறுத்து அதில் போட போகிறேன். அதுக்கு ஜிஆர்பி நெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். ஜிஆர்பி நெய் மணலாக சூப்பராக இருக்கும். இந்த ஜிஆர்பி நெய்யை யூஸ் பண்ணி முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெய்யுமே உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க. இதோட எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு பொருள் நீங்க சேர்த்துக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, தேங்காவை பொடி பொடியா கட் பண்ணி அதையுமே இந்த நெய்யில வறுத்து சேர்க்கும் போது செம்மையா இருக்குங்க. நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்கல, நான் முந்திரி பாதாம் அதோட திராட்சை இது 3 மட்டுமே நல்லா வறுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டேன். அந்த திராட்சை போட்டோன்னா அப்படியே பலூன் மாதிரி உப்பி வருது பார்த்தீங்களா. இந்த டைம்ல எடுத்து நம்ம பாயசத்துல கொட்டிட வேண்டியதாங்க.
அவ்வளவுதாங்க. நல்ல கிரீமியான ரிச்சான சூப்பர் அட்டகாசமான ரைஸ் பாயசம், அரிசி பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே இன்னைக்கு நான் எங்க வீட்டுல வெள்ளிக்கிழமை நெய்வேத்தியம் வீட்டுக்குள்ள சாமிக்கு பூஜை பண்ணிட்டு தான் எடுத்துக்க போறோம். அதே மாதிரி பூஜையும் பண்ணிட்டு பசங்க என்னட்ட படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே ஊத்தி நான் கொடுத்துட்டேங்க. அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்துச்சு. பசங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்டாங்க. கண்டிப்பா நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப குயிக்கா வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி வித்தியாசமாவும் இருக்கும் இந்த பாயசம். தாராளமா இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.